மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவுமே அரசு வேலை வாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பளம் நம்ம என்னென்னு தானே பார்ப்போம். 60,000 சம்பளங்க. இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் வெளியாகிருக்கு. டிபிஹெச் இருக்கு இல்லையா, மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருந்து வெளியாகிருக்கு. சரிங்களா. நகர்ப்புற நல்வாழ்வு மையம் மற்றும் சித்தா ஆகிய இடங்களில் காலி இடங்களில் உள்ள கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில், சரிங்களா, ஒப்பந்த அடிப்படையில், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு, அதாவது தற்காலிகமாக, சரிங்களா, அவங்க டெம்ப்ரவரியாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கடைசி நாள் 27/6/2025 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு இந்த ஒரு விண்ணப்பம் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வேக்கன்சிக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. மாத ஊதியம் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 60,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. காலியாக உள்ள பணியிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உதகமண்டலம்லேயும் குன்னூர்லேயும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. BUMS ரிஜிஸ்டர்டு ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இன் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் TSMS TNHMC அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிலக்கோட்டையில் இருக்குங்க இந்த ஒரு வாய்ப்பு. 34,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி டென்டிஸ்ட் BDS குவாலிஃபைடு அதையுமே கொடுத்துருக்காங்க. 34,000 சம்பளத்துக்கு நிலக்கோட்டையில் இருக்குங்க இந்த ஒரு வாய்ப்புமே. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச நர்சிங் வேலை, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் 4 வேகன்சிஸ் இருக்குங்க. நர்சிங்க்கான வேலை ரூபாய் 18,000 கொடுக்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோத்தகிரியில், குண்டலூர் அப்படின்ற ஒரு பகுதியிலையுமே, ஊட்டி அப்படின்லையுமே அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, சித்தா தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு தான். 3 பேரை எடுக்கிறாங்கங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 15,000 மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு வந்து எங்கே காலி உள்ள பணியிடங்கள் என்ன அப்படின்னா, தும்மனட்டி அப்படின்னு கோனாடு அப்படின்ற இடத்துல தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்தது MTM ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களை எடுக்கிறாங்கங்க. குண்டலூர் பகுதியில் 14,000 வேலை பார்க்குறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா. 12வது பயாலஜி இல்லை பாட்னி அல்லது ஜுவாலஜி படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆடியோலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி ஆடியோலஜிஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பியில், லாங்குவேஜ் பேத்தாலஜியில் 23,000 சம்பளமோடு உங்களை எடுக்கிறாங்க. இது வந்து எங்கே வேலை பார்க்குறோம் அப்படின்னா, GMCH ஊட்டியில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு ஆடியோலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கு ஒரே ஒரு எண்ணிக்கை பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி BSc முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. 23,000 சம்பளத்தோடு GMCH ஊட்டியில் எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. 18,000 சம்பளம், கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MS ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. DHO உதகமண்டலத்தில் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு ரோல் டென்டல் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஒரே ஒரு வேக்கன்சி 12,600 எடுக்கிறாங்க. GMCH ஊட்டியில். நீங்கள் வந்து டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்தோமெட்ரிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரியோ ஆப்தோமெட்ரியில் இல்லை மாஸ்டர்ஸோ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 14,000 சம்பளம் GMCH ஊட்டியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. 23,000 சம்பளத்தோட GMCH ஊட்டியில் வேலை பார்க்குறதுக்கு ரெடினா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 23,000 GMCH ஊட்டியில். உங்களுக்கு பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் நீங்கள் முடித்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு டேட்டா மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு PGDCA இல்லை MCA முடிச்சிருந்தால் 20,000 சம்பளத்தோட உதகமண்டலத்தில் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்த கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா ஆடியோ மெட்ரிஷியன் அப்படின்ற ஒரு ரோலு ஹை ஸ்கூலோ இல்லை டிப்ளமோவோ நீங்கள் படித்திருந்தால் போதும் 17,250 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க GMCH ஊட்டியில். சரிங்களா, டோட்டல் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21 வேகன்சி இருக்குங்க. சரிங்களா, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா nilgiris.nic.in அப்படின்ற ஒரு விண்ணப்ப படிவத்தில் போய் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பதிவீக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவே வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பி விட்ருங்க. சரிங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, வகுப்பு என்ன, கல்வி தேதி என்ன, தற்காலிக முகவரி என்ன, நிரந்தர முகவரி என்ன, கைபேசி எண் என்ன, முன் அனுபவம் ஏதேனும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முன்னுரிமை ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட்டு உள்ளதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு மறக்காமல் அனுப்பிச்சி விட்ருங்க. தேங்க்யூ மக்களே.